ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் நாட்களில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, அந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி சமாளிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படணும், இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, என்ன மாதிரியான கெடு பலன் இருக்குது, அதிலிருந்து தப்பிக்க என்ன வழி, இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேசம் ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசிக்கு முருகனின் பரிபூரண அருளுமே பெற்றிருக்கு. நீங்கள் உங்களோட வேண்டுதலை நிறைய இடத்துல வச்சுருப்பீங்க, நடந்திருக்காது. நிறைய சாமிக்கிட்ட முறையிட்டிருப்பீங்க, நடந்திருக்காது. ஆனால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகன் ஆலயம் சென்று உங்களோட வாழ்க்கையில் என்ன தேவை, என்ன மாதிரியான விஷயங்கள் கஷ்டமாக இருக்குது, என்ன உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறத முழு மனதோட நீங்கள் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேசம் ராசி. அதுபோல் 12 ராசிகள்லையுமே முதன்மையாக வரக்கூடியதுமே இந்த மேசம் ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே துணிந்து செயல்படுவீங்க. சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமே இருக்காது. உங்களோட செயல்களில் எல்லோரையுமே சமமாக பார்ப்பீங்க. யாராச்சும் ஒருத்தர் உங்களோட கண் முன்னாடி தவறு செஞ்சுட்டாங்கன்னா அதை உங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. எப்படின்னா அந்த தப்பை தட்டி கேட்காம இருக்கவே மாட்டீங்க. வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு அவங்களோட முகத்துக்கு நேராகவே அதை சுட்டி காட்டிடுவீங்க. ரொம்பவும் நல்லவங்களா இருப்பீங்க. ஆனாலும் கோபம் அப்படிங்கிறது உங்களை அறியாமலேயே வந்துடும். தவறு நெருக்கிற இடத்துல அதை சுட்டி காட்டுவது உங்களோட இயல்பு. ஆனால் அந்த தவறை மற்றவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. இந்த மேசம் ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களோட ராசி அதிபதியை பொறுத்து குணநலங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். இந்த மேசம் ராசியை சேர்ந்த இவங்க எப்பொழுதுமே யார் ஒருத்தருக்குமே இவங்களோட சொல்லாலையும் செயலாலையும் எந்த ஒரு தீமையுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லோருமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலையுமே கவனமாக இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கவலை, துன்பம் அப்படின்னு வந்தால் முதல்ல ஞாபகம் வர்றது நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருந்தால் கூட மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி கூட உதவி கேட்குறவங்களுக்கு செய்வதை தயக்கம் இல்லாமல் செய்யக்கூடியவங்க நீங்கள். இதுவே ஒரு சிறப்பான குணம் தாங்க உங்ககிட்ட இருக்கிறதுல. இதனாலேயே மற்றவங்களுக்கு எளிதில் உங்களை பிடிச்சிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் கிரகநிலை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் கிரகநிலைகள் மாற்றங்கள் மூலம் ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளை விட்டு கை விலகி செல்லும். அந்த வாய்ப்புகளை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும், இப்போ கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தைக்கான ஒரு வழி வகுப்பு இல்லையா. அந்த ஒரு நன்மையான செயலுக்காக தாங்க இந்த பதிவே உங்களுக்காக. முன்கூட்டியே கிரகநிலைகள் அமைப்புகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எச்சரிக்கையாக செயல்பட்டால் வரக்கூடிய பாதகத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும் இல்லையா. அதனால தான். அதுபோல் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வரும். உங்களின் நலன் கருதி தான் இந்த பதிவே. முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான கிரகநிலைகள் எப்படி இருக்குது, அதன் மூலம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா ஒரு கலவையான பலன்கள் உள்ள ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா மாத தொடக்கத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்களோட 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் பணி செய்யும் பணியிடத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். உங்களோட வேலையை நீங்கள் முழு கடின உழைப்போடு பணி புரிவதன் மூலம் நீங்கள் அதற்கான பலனை கண்கூடாக காண முடியும்.
உங்களோட வேலையை முழு கடின உழைப்போடு புரிந்துணர்வோடும் செய்வீங்க மற்றும் உங்களோட செயல்திறன் எல்லாமே மேம்பட்டு காணப்படும் இந்த மாதம். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றி பாதையில் உங்களை அழைத்து செல்லும். தொழில் அதிபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்ற இறக்கம் காணப்படும். வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும். உங்களோட வியாபாரத்தில் மூலதனத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். தொழில் சம்பந்தமான செலவுகள் அவ்வப்போது ஏற்படும். 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி உங்களோட 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி விஷயத்தில் அவ்வப்போது சில தடைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா அதற்கான பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வல்லமை பெறுவீங்க. உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை மேற்கொள்கிறது நல்லதாக இருக்கும். 10ஆம் வீட்டில் அமர்ந்து சூரியனும் புதனும் உங்களோட 4ஆம் வீட்டை முழுமையாக 7ஆம் பார்வையோடு பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் வீண் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். நீங்கள் சொல்கிற விஷயத்தை உங்களோட வீட்டில் இருக்கவங்களுமே புரிஞ்சுக்குவாங்க. அவங்களோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதும் நல்லதாக அமையும். உங்களோட புத்திசாலித்தனத்தால் குடும்ப முன்னேற்றத்திற்காக கொஞ்சம் பாடுபடுவீங்க. உங்களோட பாடுகள் எல்லாமே பலனாய் அமையும். இதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக அமையும். 5ஆம் வீட்டில் சனி பகவானோட பார்வையால் உங்களோட காதலில் அவ்வப்போது ஒரு சில சோதனை வருங்க. சோதனை எல்லாமே சாதனையாக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களோட காதல் முன்னேறும். இல்லைன்னா பல பிரச்சனைகள் ஏற்படும். 5ஆம் வீட்டின் அதிபதியாக சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களோட காதலுக்கும் இடையே சில காலம் இடைவெளி வருவதற்கான வாய்ப்புமே இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். ஆனால் மாதத்தோட 2ஆம் பாதியில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2ஆம் பாதி உங்களுக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு. மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டில் ராகு பகவானோட சேர்ந்து தனது உச்ச ராசியில் இருக்கிறார் இல்லையா. அதனால் இந்த சூழ்நிலையில் உங்களோட மனைவியோடு அவ்வப்போது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே அது எல்லாமே உங்களோட கொஞ்சம் நீங்கள் அனுசரணையை விட்டு கொடுத்து போகிறதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏன்னா குடும்ப உறவுகளில் ஏற்படும் பிரச்சனை அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியவே இழக்க செய்யும் காரணத்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறது நல்லதாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் ராகு பகவானோட சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால ஆடம்பர வாழ்க்கை வாழ உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். ஆனால் செலவுகளுமே அதற்கேற்றாற் போல் அதிகமாக இருக்கும். கேது பகவான் மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருக்கார். இதன் விளைவாக ஆரோக்கியம் ஓரளவுக்கு பலவீனமாக இருக்கும். கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது, அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்களா இருந்தால் அதை கரெக்டாக டைமுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. இதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் முழுமையாக கவனிச்சுக்கணுங்க. மேலும் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளையுமே முழு மனதோடு செயல்படுத்துவதன் மூலம் வெற்றி நிலையை அடைவீங்க. குடும்ப வாழ்க்கை, தொழில், வியாபாரத்தில் ஏற்படும் சிரமங்களை எல்லாமே உங்களோட மன தைரியத்தால் முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் சீராக கடைபிடிக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுறதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாகவும் தொழில் விஷயத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில், வியாபாரம், வேலையில் அவ்வப்போது கொஞ்சம் பணி சுமை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பணி சுமையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எதிர்காலத்தின் நலன் கருதி நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பு போடுறது தவறே கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் சோர்வடைகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது எல்லாமே செய்யுங்க. கொஞ்சம் மனதிற்குமே அது ஒரு நல்ல நிலைமையை உண்டாக்கி கொடுக்கும். மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வரப்போகும் நாட்களில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
கவனமாகவும் இந்த வீண் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுல ஈடுபடாமல் இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். என்ன மேசராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்குது. அதனால் நல்லது நடக்கும், செலவுகளும் அதிகமாக வரக்கூடும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செலவு விஷயத்தில் மேற்கொள்ளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.